திருச்சிலுவை திருநாள். அவரோடு செல், அவருக்காக நில். செப்டம்பர் 14ஆம் நாளை கத்தோலிக்க கிறித்தவ உலகம் திருச்சிலுவை மகிமை நாளாக சிறப்பிக்கின்றது. மரத்துண்டுகளால் ஆன கொடியவர்களின் உயிர்ப்போக்கும் ஒரு கொலைக்கருவி, உலகோர் பார்வையில் ஒரு அவமானத்தின் சின்னம். இன்று அதே உலக மக்களின் பார்வையில் மகிமைக்குரிய பொருளாய், சின்னமாய் மாறியது எப்படி? இந்த மாற்றத்தின் முதல் காரணம் சேர்க்கை. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது தமிழ் முதுமொழி. இயேசுவுக்கு முன் பல மனிதர்களோடு இணைந்து அதே கல்வாரியில் அவமானத்தின் சின்னமாய் நின்ற சிலுவை, இயேசுவோடு இணைந்த பின் அவருடைய பாடுகள், மரணம் மற்றும் குறிப்பாக அவருடைய உயிர்ப்புக்கு பின் உலகில் வெற்றியின் சின்னமாகவும் மீட்பின் அடையாளமாகவும் நிலை நிற்கின்றது. இயேசு என்றால் சிலுவை, சிலுவை என்றால் இயேசு என்ற உன்னத நிலைக்கு உலகோர் பார்வையில் உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த சிலுவை பாரமிக்கதாகவும் கொடிய விஷமுட்கள் கொண்டதாகவும் விகாரமானதாகவும் இருந்தது. இருப்பினும் இயேசுவின் விருப்பத்திற்கு அவரோடு இணைந்து சென்றதால், அவருக்காக நின்றதால் மகிமையை தனதாக்கி கொண்டது. பூவோடு நார் இணைந்தால் போதுமா? பூக்களை இணைத்து மாலையாக்கி மன்னவன் கழுத்தில் விழ பயன்படும் போதுதானே அந்த நாருக்கும் அரச மரியாதை உரித்தாகுகிறது. ஆம், யூதர்களின் அரசன் என்று அறிக்கையிடப்பட்ட இயேசு செந்நீரை ஆடையாய், முள்முடியை மகுடமாய், 3 ஆணிகளை தன் சிம்மாசனமாய் கொண்டு விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் தனது இறையாட்சியின் கட்டளைகளை பிரகடனப்படுத்திய போது, இந்த மரச்சிலுவை அவரை தாங்கிய வண்ணம் தோளோடு தோள் கொடுத்து அவரோடு, அவருக்காக, அவருடைய உயிருள்ள வார்த்தைகளின் மௌன சாட்சியாக நின்றது. இறைமகன் இயேசு மண், மனிதம் இனிக்க மன்னிப்பு என்று தனக்கு தீமை செய்தோரை மன்னித்திட இறைவேண்டல் ஏறெடுத்த போதும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனம் 34. இருபுறம் விரித்த கரங்களில் கனியாக அன்பால் தன்னை நேசித்து மதித்த நல்ல கள்ளனுக்கு வான்வீடு வழங்கிய போதும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனங்கள் 41 42. அதே கரங்களில் மற்றொரு கனியான அரவணைப்பால் தனக்கு பின் தரணியில் தனித்து விடப்படும் தன் அன்னைக்கும் தன்னை நேசித்த சீடனுக்கும் தாய் பிள்ளை உறவை பாதுகாப்பான அன்பில் அரவணைப்பில் உறுதி செய்த போதும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 26 27. முடிவாக அனைத்தும் நிறைவேறிற்று என்று உணர்ந்தபோது தனது ஆவியை தந்தையின் கரத்திற்குள் ஒப்படைத்து தனது முழு அர்ப்பணத்தை அகிலமறிய செய்த போதும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 இறை திருவசனம் 46. இயேசுவிற்கு உறுதுணையாக இந்த மரச்சிலுவை முழுமையான சாட்சியாக கல்வாரியில் நின்றது. இறைமகன் இயேசு கல்வாரியில் வெளிப்படுத்திய மன்னிப்பு, அன்பு, அரவணைப்பு, அர்ப்பணம் ஆகிய விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் உன்னத சத்தியங்களுக்கு சலனமற்ற சாட்சியாக இந்த மரச்சிலுவை நிற்கின்றது. வெறும் இயேசுவின் சேர்க்கை மட்டும் போதுமா? போதாது. மாறாக வாழ்க்கை பயணத்தில் எளிமையாக இயேசுவோடு துணை போகும் பண்பும், கல்வாரியில் இயேசுவின் வார்த்தைகளுக்கு சாட்சியாக உடன் நிற்கும் உறுதியும் எப்படி மரச்சிலுவையை திருச்சிலுவையாக மாற்றியதோ, அதுபோல இப்பண்புகள் நமக்கு எதிர்நோக்கின் மகிமையை உறுதி செய்கின்றன. இன்று இந்த திருச்சிலுவை நமக்கு கூறுவது, என்னைப் போல் நீங்களும் இயேசுவால் மகிமை அடைய வேண்டுமெனில், வாழ்க்கை பயணத்தில் அவரோடு
துணிந்து துணை செல்லுங்கள். அவரின் வார்த்தைகளுக்கு உயிருள்ள சாட்சியாக சாட்சிய வாழ்வு வாழுங்கள் என்பதாம். எதிர்நோக்கின் பயணிகளாக எதிர்காலத்தை கணிக்கும் நாம், நிகழ்காலத்தில் வேதத்தை வார்த்தையை வாழ்வாக்குவோம். நிச்சயம் நம் கடந்த கால கல்வாரி நினைவுகள் நம் வழிகளை செம்மைப்படுத்தும். அவரோடு செல், அவருக்காக நில் என்ற விருது வாக்கு நம்மையும் திருச்சிலுவை மகிமையின் பங்காளிகள் ஆக்கும். செல்வோம், நிற்போம், உலகை வெல்வோம். இயேசுவுக்கே புகழ்.